சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி, ஒரு குரூப், யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு, யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு, யாரோடும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு, அது நாம் தமிழர் தரப்பு. எனக்கு அண்ணன் சீமானவர்கிட்ட பிடித்தது ஒன்னே ஒண்ணுதான். 2010 வேலூர் சிறையில் ஒரு 5 பேர் அண்ணன் சீமான பார்க்க போயிருந்தோம். அப்போ எங்களை யாருக்குமே அவருக்கு தெரியாது, நான் துரைமுருகன் அப்படிலாம் தெரியாது அவருக்கு. அப்போ 5 பேர்ட்டுமே பேசுறாரு. இந்த பக்கம் பேரறிவாளன், இந்த பக்கம் அண்ணன் ராபர்ட் பயாசு, நடுவில் அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. 2 பேரும் அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க, அந்த தண்டனை சிறைவாசினால. அண்ணன் ஒரு சாதாரண ஒரு டி-ஷர்ட்டை போட்டு உட்கார்ந்து பேசுறாரு. எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய கனவுலாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாத, புகைப்பிடிக்காத ஒரு 100 பேர் இருந்தா போதும், இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன். நான் ஒன்னே ஒன்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்டா, நான் வரதுக்கு 6 மாசம் ஆகலாம், 10 மாசம் ஆகலாம். ஆனா உங்களுடைய அண்ணன் ஒருபோதும் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன், உங்களை அடகுமான வைக்க மாட்டேன், வேலை செய்யடா போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சார். அந்த சிறைக்குள் இருந்து பேசிய அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவன் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான். அன்னைக்கு அவர் மாவட்டத்துக்கு 100 தான் கேட்டாரு, இன்னைக்கு மாவட்டத்துக்கு 10,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் வந்திருக்கிறான். களத்திலே இல்லாத கட்சி பாசு, நீங்க எல்லாம் களத்திலே இல்ல பாசு. இரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 2010 2025 இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். கூடங்குளம் அணு உலையா, அங்கே அவர் நிற்பார். ஸ்டெர்லைட் போராட்டமா, அங்கே அவர் நிற்பார். மீத்தேன் திட்டமா, அங்கே அவர் நிற்பார். ஹைட்ரோ கார்பன் கதிராமங்கலமா, அங்கே அவர் நிற்பார். 8 வழிச்சாலையா, சாகர் மாலாவா, பாரத் மாலாவா, தூய்மை பணியாளர் போராட்டமா, நீட் தேர்வா, ஆசிரியர் பிரச்சனையா, செவிலியர் போராட்டமா, எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே தலைவன் நம் அண்ணன் சீமான். இந்த எந்த களத்துக்கும் வராம ஜல்லிக்கட்டு களத்துல மூஞ்ச மூடிக்கிட்டு கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி வந்துட்டு போறவன் தான் சொல்றான் நம்மள களத்தில் இல்லைங்கிறான். பாசி, நீ எந்த களத்துல பாசி நீங்க நிக்கிறீங்க? நாங்க களத்தில் இல்ல பாஸ், ஆடியோ லாஞ்சில் நிக்கிறோம். அவர்கள் நம்மளை கேள்வி கேட்கிறான். இப்படி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம்.